டைம் சேனல்ல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய். இவங்களுடைய ஜூஸ் தான் இன்னைக்கு பார்க்குறோம். இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள வயிற சுத்தி இருக்கு இல்லையா ஃபேட்டு, அத வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பெல்லி ஃபேட் சொல்லுவாங்க. அந்த ஃபேட்ஸ ரிடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம பிளட் சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்மள ரொம்ப ஹெல்த்தியா பார்த்துப்பாங்க. சரிங்களா? அதனால இப்ப நம்ம இதுங்களுடைய ஜூஸ் தான் பார்க்க போறோம். இத இப்ப நம்ம பாயில் பண்ணியோ, இல்ல கூட்டு மாரியோ, பொரியல் மாரியோ சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு அ ஹெல்த்தியா இருக்காது. அதனால நம்ம ஜூஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா, நம்மளோட அதோடைய எல்லா குணங்களும் நம்மளுக்கு வந்து சேரும். சரிங்களா? இப்ப பார்க்கலாமா எப்படி பண்ணலான்றத? இப்போ சொரக்காய் வந்து ஒரு பாதி பீஸ் எடுத்தா போதும். இதுல வந்து நான் பாதி பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த சொரக்காய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஞ்சு காய். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்றோம். சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மிக்ஸில வந்து நல்லா கிரைண்ட் ஆகும். அதனால சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாதி எடுத்து செஞ்சா போதும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இத நம்ம பொரியல் செஞ்சுலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லா சாப்பிடுவோமான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா, இது கூட்டோ, பொரியலோ செஞ்சா ஃபுல்லாலாம் உட்காந்து சாப்பிட மாட்டோம். இதுவே கொஞ்சம் ஜூஸ் மாரி அடிச்சு அழகா பாட்டில்ல போட்டுட்டு, குடிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. போட்டுக்கோங்க சின்னதா. அப்பதான் அது நல்லா அரைக்கும் மிக்ஸில. ஓகே, முடிஞ்சது. இது கூட பார்த்தீங்கன்னா, இது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நெல்லிக்காய் போட போறோம். நெல்லிக்காய் இதுவும் வந்து நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் பண்ணும். இந்த ஜூஸுமே நம்ம வந்து வெறும் வயித்துல குடிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதனால ஒரு நெல்லிக்காய் இதில் கட் பண்ணி போட்டுக்கிறோம். சின்னதா கட் பண்ணி போடுறோம். ஓகே, முடிஞ்சது. இது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நெல்லிக்காய் போட்டிருக்கோம், பாதி சொரக்காய் போட்டிருக்கோம். இவங்க கூட வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இவங்களும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இவங்க கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜூஸ்லையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்பேன். ஏன்னா நம்ம ஏர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க நிறைய கொழுப்பை வந்து ரிடியூஸ் பண்ணோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வடிகட்டி ஒன்று